அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு டிஐஒய் ஸ்கேல் தான் நான் செய்ய போகிறேன். பேக் டு ஸ்கூல். இது வந்து நாங்கள் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கிறேன். வீட்டில் இந்த மாதிரி கார்ட்போர்டு இருந்துச்சு. அதில் வந்து 18 சென்டிமீட்டர் நீளமும் அகலம் வந்து 3.5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு ரெண்டு சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒன்று வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருந்துச்சு. அதனால் அதில் எந்த ஒரு இது பண்ண தேவையில்லை. அப்படியே அதில் வந்து நான் வந்து ஸ்கேல் வச்சு நான் 15 சென்டிமீட்டருக்கு நோட் பண்ணி நான் வந்து ஸ்கேலுக்கு அந்த பாயிண்ட் வந்து நான் நோட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 சென்டிமீட்டருக்கும் 0.5க்கும் குட்டியாகவும் மார்க்கரை வச்சு பிளாக் கலர் மார்க்கரை வச்சு நான் நோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் நோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அதில் வந்து 0லேருந்து 1லேருந்து 15 வரைக்கும் நம்பர் நோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்கேல் செய்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து ரெட் கலராக ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அதனால் வந்து இதுக்கு வந்து மேலே வந்து கலர் பேப்பர் ஒட்டணுமோ இல்லை மேலே வந்து பெயிண்ட் அடிக்கணுமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து வீட்டில் ஸ்டிக்கர் இருந்துச்சு இல்லையா? ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா, ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்டார் ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கிறேன். அடுத்து கரெக்ஷன் பென் இருக்கு இல்லையா? அது ஒயிட் கலர், இல்லை நீங்கள் வந்து ஒயிட் கலர் மார்க்கர் இருந்தாலும் ஓகே. அதை வச்சு, ஆனால் ஸ்கெட்ச் வச்சு யூஸ் பண்ணோம்னாக்க ஸ்கெட்ச் வந்து அலைஞ்சிடும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கிற அந்த மாதிரி கார்ட்போர்டாக இருந்துச்சு இந்த சைடு, அதாவது ரெட் கலர் சைடு. அதனால தான் நான் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் யூஸ் பண்ணேன். அதே கரெக்ஷன் பெண்ணை வச்சு ஒரு ஃப்ளார் மாதிரி வரைஞ்சேன். அந்த ஃப்ளாருக்கு மேலே ஸ்கெட்சை யூஸ் பண்ணி எல்லோ கலர் பிங்க் கலர் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டேன். இதே ஃப்ளவர் ஸ்டிக்கர் இருந்தால் ஸ்டிக்கர் கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் வரைய முடிஞ்ச மார்க்கர், பெர்மனெண்ட் மார்க்கர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ரெண்டாவது ஒரு ஸ்கேல் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலரு ரெட் கலர் இருந்துச்சு இல்லையா? அதை நான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நான் மேலே வந்து ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணேன். ஓகே, அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு கார்ட்போர்டு வந்து இதே சைஸில் கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்யலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்னொரு கார்ட்போர்ட் கட் பண்ணி இதுக்கு பின்னாடி வந்து ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்கேல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ரெண்டு பக்கமும் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலரில் வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட் ஒட்டி நான் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். பாருங்கள், 2 இது ஒட்டியிருக்கிறேன். இந்த 2 ஒட்டினது வந்து தெரியாமல் பார்த்துக்கோங்க, எனக்கு லைட்டாக தெரியுது. அடுத்து வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்கேலுக்கு நம்ம எப்படி பாயிண்ட் பண்ணோம், 0லேருந்து 15 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் இப்போ வந்து மார்க்கர் வச்சு நான் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் பண்ணிவிட்டு அதில் 0லேருந்து 15 வரைக்கும் நோட் பண்ணிக்கலாம். எவ்வளோதான் நம்ம காஸ்ட்லியாக வாங்கினாலும் சரி, குவாலிட்டியாக வாங்கினாலும் சரி, இல்லை டிசைனாக வாங்கினாலும் சரி, அதுவே நம்மளே செய்யலை இனியும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர், லேபிள், வீட்டில் லேபிளில் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர், குட்டீஸ்களுக்கு கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கிடச்சிச்சினாலும் பாருங்கள். இல்லை ஏதாச்சும் பவுச்சில் இருக்கும், இல்லை நம்ம குட்டீஸுங்க ஏதாச்சும் பொருள் வாங்கினோம்னா கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை எடுத்து ஒட்டுங்க. என் பையனுக்கு சோட்டா பீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ சோட்டா பீம் ஸ்டிக்கரை எடுத்து நான் ஒட்டிட்டேன். சோட்டா பீமோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறது வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சு. நான் அதை வந்து எடுத்துக்கல, வெறும் சோட்டா பீம் இருக்கிறத மட்டும் நான் எடுத்து ஒட்டிக்கிறேன். அடுத்து வந்து அதில் வந்து ஸ்கெட்ச் வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டார் போடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா? அதனால் வந்து அலையாது. ஸ்கெட்ச் வச்சு யூஸ் பண்ணாலே நல்லா நின்றுக்கும். அதனால் ஸ்கெட்ச் வச்சே நான் குட்டி ஸ்டார், கலர் ஸ்கெட்ச் வச்சு நான் குட்டி ஸ்டார் போட்டிருக்கேன். பாருங்கள். அடுத்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் இருந்துச்சுனாக்கும் அதை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி செலோ டேப் இருந்தால் கூட ஒட்டிட்டிங்கனாக்கும் இந்த ஸ்கெட்சு நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்க டிசைனு, அடுத்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்து அலையாமல் கலையாமல் இருக்கும். அதனால் மேலே ஒட்டிக்கோங்க. நான் இப்போ வந்து செலோ டேப் வச்சு
நான் வந்து மேலே வந்து ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள், ஷைனிங்காக இருக்குல்ல. இப்போ நான் அதை வச்சு தான் நான் இப்போ அளந்து உங்களுக்கு ஸ்கேல் வச்சு நான் வந்து கோடு போடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ரியல் ஸ்கேல் மாதிரியே இருக்குல்ல. ஒரு கார்ட்போர்டில் தான் நம்ம செஞ்சோம்னே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. ரெட் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று செஞ்சுருக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.